Hi everyone, this is Ravi. Let's see this problem, linked list cycle 2, which is a LeetCode problem again. Okay, given a linked list, return the node where the cycle begins. If there is no cycle, return null. To represent a cycle in a given linked list, we use an integer POS, which represents the position 0 indexed in the linked list, where tail connects to. If position is -1, then there is no cycle in the linked list. Do not modify the linked list. Okay, ஒரு linked list cycle இருக்குங்கிறது எப்படி சொல்லலாம்? இந்த லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா we can say okay, by viewing it we can say there is a cycle, but in memoryல இது எல்லாமே வந்து heap memoryல இருக்கும். So ஒன்னொன்னு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். So we should write a algorithm to find it out. It's a very simple problem. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் அப்ரோச் would be this. Let's take this example. நான் ஜாவா யூஸ் பண்றேன். ஸோ ஜாவால பேசிக்கலா there is no concept of this pointers. So head is also a node which has a value 1000. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் நோடுங்கிறது தான் அந்த ஆப்ஜெக்ட். அதுக்குள்ள ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து அந்த வேல்யூ, இன்னொன்னு வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர். Okay, let's see an example. எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஹெட் பாயிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள், ஒரு நோடும் போயிட்டு அந்த நோடோட அட்ரஸை வந்து ஒரு இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு லைக் லேமேன் டாப்ஸ் சொல்லணும்னா ஒரு லிஸ்ட்ல வந்து நம்ம போட்டுட்டே இருக்கலாம். ஓகே, நான் வந்து 1000 பார்த்துட்டேன். ஓகே, அடுத்து போறேன். 2000 பார்த்துட்டேன். அடுத்து போறேன். இந்த லிஸ்ட்ல போட்டாச்சு. அடுத்து 3000 பார்த்துட்டேன். ஸோ ஒரு புது நோட் போகும்போதும் அதோட அட்ரஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். we are not adding the next, we are adding actually this guy. So okay, at the 3000. So இப்படியே லிஸ்ட் grows till 6000. Okay, so ஒரு தடவை இங்க ஆட் பண்ணும் போதும் we should check that ஆல்ரெடி இருக்கிற நம்பரே வந்து இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். இல்லைனா மட்டும் தான் ஆட் பண்ணும். சரி, 1000 இல்ல ஆட் பண்றோம், 2000 இல்ல ஆட் பண்றோம், 3000 இல்ல ஆட் பண்றோம், 4000 இல்ல ஆட் பண்றோம், 5000 இல்ல ஆட் பண்றோம். ஓகே, 6000 இல்ல ஆட் பண்றோம், 3000 ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 3000 நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்படின்னா there is a cycle in this linked list and cycle start point is address 3000. ஸோ இந்த 3000ங்கிறத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே அட்ரஸ் இது. ஸோ எந்த நோட்ல வந்து சைக்கிள் ஆரம்பிக்குது அப்படிங்கறது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ தட்ஸ் வாட் தேர் ஆஸ்கிங். இன் கேஸ் சைக்கிள் இல்லை அப்படின்னா we should return null. ஸோ இங்கே பேஸ் கண்டிஷன் பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு நோட் மட்டும் இருந்துச்சுன்னா சைக்கிள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா இல்ல. இப்போ 2 நோட் இருந்துச்சுன்னா சைக்கிள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு. இப்படி இருக்கலாம். ஸோ ஒரு நோட் இருந்துச்சுன்னா we will return null. So we no need to run into algorithm. ஒரு நோட் மட்டும் இருந்துச்சு, இல்ல நோடே இல்ல அப்படின்னாலும் null ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பேஸ் கேஸ். ஹேஷ் செட் யூஸ் பண்ணி எப்படி கோட் பண்றதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு நோட் ஒரு நோடு லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங் நோட் டு எண்டிங் நோட் டிராவர்ஸ் பண்ணுவோம். இஃப் நோட் வந்து லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறோம், ஹேஷ் செட்ல இருக்கான்னு பாக்குறோம். ஹேஷ் செட்ல இல்ல அப்படின்னா ஹேஷ் செட்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஹேஷ் செட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த நோட் இருக்கோ அந்த நோட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஆட் பேஸ் கண்டிஷன். ஒரு நோட் மட்டும் இருந்தா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். there is no use. This node. Okay, current not equal to null. We should traverse the entire list. So current is equal to current dot next. Okay, set asset la paakano. Set value வந்து list node, அந்த complete node asset குள்ள போடுறேன். which is equal to new hash set. Okay, so hs dot contains current value இருந்துச்சுன்னா return current, else hash set dot add current. Okay, let's return null. In case நிறைய நோட் இருக்கு பட் லூப் இல்ல அப்படின்னா we should return null. Let's run the code. Cool.
Okay, let's submit the code. Yeah, it is accepted. So let's see one more method of doing it. இது வந்து எக்ஸ்ட்ரா மெமரி எடுத்துக்கும். worst கேஸ்ல வந்து இப்போ லிஸ்டோட சைஸ் லிஸ்ட்ல வந்து ஒரு 10 எலிமெண்ட் இருக்குன்னா 10 எலிமெண்ட் யூனிக்கா இருந்துச்சுன்னா we will create a new memory. லைக் இந்த செட்ல இருக்க வேல்யூஸ்லாம் ஆட் பண்றதுக்கு ஒரு தனி மெமரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அஃப்கோர்ஸ் காம்ப்ளெக்சிட்டி வைஸ் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் n தான், பட் மெமரி வந்து வில் பி யூசிங் மோர். இன் மெமரியில இது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ளாய்ட் சைக்கிள் டிடெக்ஷன் அல்காரிதம். இனிஷியலா நான் இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணும்போது நான் ஹேஷ் செட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு இந்த அல்காரிதம் தெரியாது. இட் ஹாஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரூஃப். லைக் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் எதனால இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இட் ஹாஸ் அ பியூட்டிஃபுல் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். உங்களுக்கு ப்ரூஃப் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. நம்ம 2 பாயிண்டர் எடுத்துக்குவோம். லைக் ஓகே, ஸோ போத் த பாயிண்டர்ஸ் ஆர் பாயிண்டிங் டு ஹெட். ஸோ ஒரு பாயிண்டர் நேம் வந்து ஸ்லோன்னு வச்சுக்கோம், ஒரு பாயிண்டர் நேம் ஃபாஸ்ட்னு வச்சுக்கோம். ஸோ ஸ்லோ என்ன பண்ணுவோம்னா எவ்ரி ஐட்ரேஷன் ஸ்லோவையும் ஃபாஸ்ட்டையும் மூவ் பண்றோம். ஸோ ஸ்லோ என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், ஃபாஸ்ட் என்ன பண்ணோம்னா 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன்ஸ் லேட்டரா பார்ப்போம். இப்போ இதுல வந்து சைக்கிள் இருக்கு. சைக்கிள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 3000 அப்படிங்கிற நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சைக்கிள் எப்படி கண்டுபிடிக்கும் பார்ப்போம். ஸ்லோ வந்து 1 மூவ் பண்ணுவோம், ஃபாஸ்ட் வந்து 2 மூவ் பண்ணுவோம், 2 நோட் மூவ் பண்ணுவோம். ஸோ 1 2, ஸோ இங்க மூவ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு. செகண்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து அதே மாதிரி ஸ்லோ ஒரு நோட் மூவ் பண்ணுவோம். ஸோ ஸ்லோ ஒரு நோட் மூவ் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டை வந்து 2 நோட் மூவ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் இங்க போகும், இங்க இருந்து இங்க போகும். ஸோ fast. Let's remove the other things to avoid confusion. Delete. So okay, இப்போ திருப்பியும் ஸ்லோ வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஃபாஸ்ட் இங்க இருக்கு. ஸோ 1 2, we'll delete the old values. ஓகே, இப்போ திருப்பியும் ஃபாஸ்ட் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், சாரி ஃபாஸ்ட் 2 ஸ்டெப் மூவ் ஆகும், ஸ்லோ ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்லோவை இங்க போட்டுக்குவோம், ஒரு ஸ்டெப் மூவ் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் வந்து இங்க, ஸோ அகைன் ஃபாஸ்ட் இங்க வந்துருச்சு. ஸோ இந்த மூவ்மெண்ட் நம்ம எப்போ பண்றோம்னா அன்டில் வி ஆர் சீயிங் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ ஃபாஸ்ட் 2 ஸ்டெப்பும் ஸ்லோ பாயிண்டர் ஒரு ஸ்டெப்பும் மூவ் ஆகிற மெக்கானிசம் வந்து எப்போ வந்து இதை நிறுத்துறோம் அப்படின்னா ஒன்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும் போது வில் ஸ்டாப் இட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஓல்ட் வேல்யூ. ஸோ ஐ ஜஸ்ட் கிராஸ் இட் அவுட். ரெண்டும் ஒரே நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரே நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா we can surely say that there is a loop, there is a cycle. எந்த நோட்ல சைக்கிள் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்டர் இங்கேயே வச்சுக்கோங்க, இன்னொரு பாயிண்டர் எய்தர் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ அதை வந்து ஹெட் நோடுக்கு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஸ்லோ எடுத்துக்கிறேன். let the fast be here itself. ஃபாஸ்ட் வந்து இங்கே இருக்கட்டும். இப்போ என்ன பண்றேன், திருப்பியும் ஒரு ஐட்ரேஷன் போறேன். அந்த ஐட்ரேஷன்ல என்ன பண்றேன்னா 2 பாயிண்டரையும் ஒரு ஸ்டெப் மட்டும் மூவ் பண்றேன். ஸோ இப்போ ஸ்லோ என்ன ஆகும், ஸ்லோ இங்க இருந்து இங்க ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், ஃபாஸ்ட் வந்து இங்க இருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், ஃபாஸ்ட் ஸ்லோ. ஸோ இங்க திருப்பியும் ஸ்லோ ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், ஃபாஸ்ட் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ அகைன் அந்த கண்டிஷன் எப்போ பிரேக் ஆகும்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப்பை பிரேக் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னா எந்த நோட்ல ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் இப்போ கடைசியா இருந்துச்சோ அந்த நோட்ல தான் லூப் இருக்குன்னு அர்த்தம். லெட்ஸ் குவிக்லி கோட் ஃபார் தட் ப்ராப்ளம். 2 பாயிண்டர் எடுத்துக்குவோம். ஸோ இங்க ஃபிளாக் நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா we should know whether there is a cycle or not. இப்போ சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா we will call one more method. அது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த நோட்ல இருந்து சைக்கிள் ஆரம்பிக்குது அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை சைக்கிள் இல்லை அப்படின்னா we will return null. So whenever I see a cycle I'll change the flag from 0 to 1. Okay, so let's quickly check the base conditions. Slow and fast pointers வந்து என்ன மாதிரியான கேசஸ்ல வந்து நம்ம ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர்ஸை வந்து ஒரு ஸ்டெப்பும் 2 ஸ்டெப்பும் மூவ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்லோ பாயிண்டர் ஒரு ஸ்டெப் மூவ் பண்றோம், ஃபாஸ்ட்டை வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்றோம். ஸோ எது வரைக்கும் மூவ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும். இன்கேஸ்
ஐ மீன் இப்போ ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த லூப் விட்டு பிரேக் பண்ணிக்குவோம். ஸோ இஃப் அதுக்கு முன்னாடி we will make a flag as 1. So this tells us that there is a loop in the linked list given. ஓகே, இப்போ இங்க பேஸ் கண்டிஷன் பார்ப்போம். ஸோ இனிஷியலா நோடே வந்து ஹெட்டே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா this should not work. So that is a very basic condition. So first வந்து ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்லோ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா this should not work. So slow, ஓகே, இந்த கண்டிஷன் டேலி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸ்லோ ஃபாஸ்ட் இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஸ்லோவும் ஒன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டும் ஒன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் கொடுத்தா ஸ்லோ வந்து நல் பாயிண்ட் பண்ணும். ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க வந்து வேற எதுவுமே இல்லை நம்மளுக்கு இந்த இடத்துல, நல்லுக்கு அப்புறம் வேற எதுவும் இல்லை. ஸோ இட் வில் காஸ் எரர், ரன் டைம் எரர் காமிக்கும். ஸோ அதை இது பண்றதுக்காக we will make sure that லைக் ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்க கூடாது. ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் நல்லா இருந்தா ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால we will make sure that ஃபாஸ்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்க கூடாது. அண்ட் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு. சே இப்போ ஒரு 3 நோட் எடுத்துக்குவோம். ஸ்லோ இங்க இருக்கு, ஃபாஸ்ட் இங்க இருக்கு. ஸ்லோ ஃபாஸ்ட் ஹெட்டே பாயிண்ட் பண்ணுது. நம்ம வந்து ஸ்லோ ஒரு ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு செக் பண்றோம். ஓகே, பண்ணலாம். ஃபாஸ்ட் 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். பட் இதுக்கப்புறம் இங்க வந்து ஃபாஸ்ட்ங்கிற பாயிண்டர் தான் ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் த நோடுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போ ஒருவேளை லூப்பே இல்லை, லிங்க் லிஸ்ட்ல வந்து லூப் இல்லை, சைக்கிள் இல்லை அப்படிங்கும் போது we should break the loop. Like we should know that okay, இந்த இதுல லூப் இல்லை அப்படிங்கிறது டைம். ஸோ டு செக் தட் ஃபாஸ்ட் பாயிண்டர் தான் சீக்கிரம் மூவ் ஆகும். ஸோ டு மேக் ஷூர் தட் we'll also check fast is not equal to null. Okay, so these are the base conditions. Okay, இப்போ ஃபைனலா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? So return flag not equal to 1 இருந்தா null ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை equal to 1 இருந்தா அந்த நோடு ரிட்டர்ன் பண்ணும். So we should find the meeting point இல்லையா? Okay, we'll pass head, slow and fast. Okay, we'll add our function. Any one of the node நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். ஸோ we should ஒரு இதையும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பாயிண்டர் ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ பாயிண்ட் பண்ணியாச்சு. ஒரு பாயிண்டரையும் ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணோம். Okay, this seems to be good. Let's run the code. Okay, I added colon. Okay, let's submit the code. ஓகே, ஸோ இங்கே ரன் டைம் எரர் ஏன் வருது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இங்கே ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணுறோம். பட் ஃபாஸ்ட்டே நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்வாப் திஸ் கண்டிஷன்ஸ். Now things should work. Yeah, it worked. So it executed very fast, 16 test cases fast, and memory is also somewhere here. Yeah, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.